உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தெரசா, தெரசா, என்ன அண்ணி? ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? உனக்கு ஒண்ணுனா நாங்கெல்லாம் துடிச்சு போயிடுவோம்னு உனக்கு தெரியாதா? யார் என்ன பண்ணாலும் நீ அன்னிக்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அண்ணி, தெரியாதனமா அதை போட்டு தடுமாறி உங்க மேல விழுந்துட்டா அண்ணி. அதுக்கு வித்யாக்கா கோவப்பட்டு என்ன அடிச்சு என்னென்னலாம் திட்டினாங்க தெரியுமா? அதுக்காக இப்படியா பண்றது? உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? அம்மாவை என்னெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மாவும் தானே அண்ணி என்ன அடிச்சாங்க. அவங்க தான் செத்து போன்னு சொல்லிட்டாங்க. வித்யாக்கா மாதிரி தான் அம்மாவும் நடந்துக்கிட்டாங்க. அம்மா அடிச்சதுக்கெல்லாம் கோவப்படலாமா? அன்னைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துல உன்னை திட்டி இருப்பாங்க. அம்மா ஓகே, நீங்க கூட இது வரைக்கும் என்ன அடிச்சது இல்ல. வித்யாக்கா ஏன் அண்ணி என்ன அடிக்கணும்? சரி, அவங்க பண்ணது தப்புதான். அவங்களுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணி, நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்கு அம்மா மேலயும் வித்யாக்கா மேலயும் தான் கோவம். நீங்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா உனக்கு ஓகேவா? உனக்கு கோவம் போயிடுமா? சொல்லு. அம்மா என்ன மன்னிச்சிடன்னு சொல்லி சொல்லி அழுதாங்க. ஆனா வித்யாக்கா இன்னும் என் மேல கோவமா இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தெரசா. வித்யா அக்காவும் ரொம்ப நல்லவங்க. நம்ம எல்லார் மேலயும் ரொம்ப பாசமா இருக்காங்க. ஏதோ கோவத்துல உன்னை அடிச்சிட்டா. நான் வேணும்னா அவளை வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லட்டா? அவங்க என்ன அடிச்சது இன்னும் வலிக்குது. சரி, இங்க பாரு, அதான் அவளையும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்ல. ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டா அவங்க பண்ண தப்ப நாம மறந்துடணும். சரி அண்ணி. சரி, இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ்லாம் எதுக்கு அண்ணி? உங்ககிட்ட செய்யலன்னு சொல்லிட்டேன்னா மறுபடியும் நான் அதை செய்ய மாட்டேன் அண்ணி. செய்ய மாட்டேன். ஐயோ ஐயோ, நானே என் புள்ள இந்த மாதிரி காரியம் பண்றதுக்கு காரணம் ஆயிட்டேன். நான் பண்ணது தப்பு. என்ன இந்த வீட்ல எல்லாரும் மூஞ்சிய உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? சின்னத்தாயி, நீங்க கொஞ்சம் அழாம இருக்கீங்களா? அதான் கதை உடைச்சு இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய காப்பாத்திட்டாங்கல்ல. அதை நான் சரி பண்ணி கொடுத்துருவேம்மா. மா, என்னம்மா நீ? இப்ப எதுக்கு கதவை பத்தி பேசிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? நீயும் விஜய் தம்பியும் இருக்க போய் தான் கதவை உடைச்சாவது அந்த பிள்ளைய காப்பாத்திட்டீங்க, இல்லனா? மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா, இல்லைன்னா பேசாம மேல் வீட்டுக்கு போ. எல்லாம் உன்னாலதான்க்கா. உன் கோவத்தை தெரசா மேல காட்ட போய் பாவம் அவங்க புரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நான் அடிச்சது தப்புன்னு சொல்றியா? இசை அப்போ எப்படி துடிச்சான்னு அவங்க அத்தை கிட்டயே கேளு. சரி, தெரேசாவை அடிச்சுட்டா இசை அக்காக்கு வலி சரியாயிடுமா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அதை பார்க்காம முட்டாள்தனமா அவங்கள போய் அடிச்சிருக்கியே. நித்யா, ஓவரா பேசாத. நான் அடிச்சதுல தப்பே இல்ல. இன்னொரு தடவை தெரேசா அப்படி நடக்க கூடாதுன்னு தான் அப்படி அடிச்சேன்.
சரி, தெரேசாவை அடிச்சிட்டா இசை அக்காக்கு வலி சரியாயிடுமா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அதை பார்க்காம முட்டாள்தனமா அவங்கள போய் அடிச்சிருக்கியே. நித்யா, ஓவரா பேசாத. நான் அடிச்சதுல தப்பே இல்ல. இன்னொரு தடவை தெரேசா அப்படி நடக்க கூடாதுன்னு தான் அப்படி அடிச்சேன். தெரசா, தெரசா கண்ணு, என் தங்கம். இத பாரு, இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்க கூடாது. அம்மா சொல்ற பேச்ச கேப்பல்ல. வா. ஓ, ஓகே தானே? அப்பாடா, தெரேசா சரியாயிட்டாளா? அவங்க அண்ணி சொன்னாதான் எதையும் கேப்பா போல. எங்க நான் சொன்னாலும் கேக்குறா. வித்யா கொஞ்சம் பலமா அடிச்சிட்டா போல இருக்கு. இன்னும் அவ மேல கோவம் தீராம இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா. வித்யா, தெரசா கிட்ட மன்னிப்பு கேட்டுட, அதுக்கப்புறம் இவ நார்மல் ஆயிடுவா. அத்த, நீங்களும் தான் அவளை அடிச்சு திட்டிருக்கீங்க. மகளா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுருங்களேன். தெரசா, அம்மா பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுமா. இசை, நான் என்ன அவளை வேணும்னு அடிச்சேன்? அவ தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற? இந்த பாரு, நீ தெரசாவை அடிச்சிருக்க, அதுக்கு தான் நீ இப்ப மன்னிப்பு கேக்குற. திருப்பி கேளு. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க பாலா. அவ புரிஞ்சு பேசுறாளா புரியாம பேசுறாளான்னு தெரியல. நான் அடிச்சது தப்புன்னு தெரியறவளுக்கு அவ பண்ணது தப்புன்னு தெரியலையா? அக்கா, இப்ப தப்பு ரைட்டுன்னு பேச வரல. நீயும் ஆன்ட்டியும் அவளை அடிச்சது இல்லாம திட்டினதுனாலதான் தெரசா பண்ணக்கூடாத பண்ணிட்டா. அவ திருப்திக்காக மன்னிப்பு சொல்றதுல என்னக்கா தப்பு இருக்கு? அதெல்லாம் தேவையில்லை. எதுக்காக வித்யாவை கம்பல் பண்றீங்க? விடுங்க, நான் தெரசா கிட்ட பேசிக்கிறேன். இருங்க விஜய். வித்யா, ஏன் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? தெரசா உனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அவகிட்ட ஒரு வார்த்தை சாரின்னு சொன்னதான் என்ன? அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நான் தான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் மன்னிப்பு கேட்டதா அவ நார்மல் ஆவாளா? அவதான் சின்ன புள்ள புடிவாதம் பிடிக்கிறானா? நீயும் அவகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற? வித்யா, நீ இப்படி பேசினா எப்படி? சரி, வேண்டாம், நான் விட்டுடு. அப்படி இல்லை இசை. அவளை இன்னும் நீங்க குழந்தை மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அது தப்பு. சரி, உனக்காக, என்னோட இசைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. தெரேசா, நான் உன்னை அடிச்சது தப்புதான். அழாத. எல்லார் முன்னாடியும் நான் இசைக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? மன்னிச்சிருமா? மன்னிச்சிரு. போதுமா? வாங்க பாலா. வித்யா, ஏய், விடுங்கக்கா, அவ மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா மாற மாட்டா. அது அப்புறமா பேசிக்கலாம். ஏய், என்ன இது? ஏதோ ஃப்ரெண்டுக்காக சாரி கேட்குறேன்னு அங்கே சொல்லிட்டு இங்கே வந்து மூட் அவுட்டில் நடந்துட்டு இருக்க.
சரி இந்த தண்ணியை குடி, டென்ஷனாவது குறையும். குடி. நான் தெரேசாவை நல்ல பொண்ணு தான் நினைச்சேன். தப்பா அவ மேல இருந்தும் பெரிய டிராமா போட்டு கடைசியில அவகிட்ட என்ன சாரி கேட்க வச்சுட்டா. என்ன கேட்டா ஊமையிலதான் தப்புன்னு நான் சொல்வேன். அவங்க வீட்டுல எது நடந்தா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. ஒரு நாள் முழுக்க லீவ் போட்டு இசைக்காக எல்லாத்தையும் பண்ண. இப்ப அந்த சின்ன பிள்ளை கிட்ட உன்னை மன்னிப்பு கேட்க வச்சிட்டால. பாரு, ஏன் அம்மா அப்படி பாக்குற? உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ பண்ணிட்டு போ. சரி, தெரசா மேல கோவப்பட்டு அவ்வளவுக்கு அடிச்ச. இப்ப அதான பிரச்சனையா போயிருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க நேர்ல பாக்கல பாலா. ஏதோ நல்ல நேரம், கடவுள் புண்ணியத்துல இசைக்கு ஒண்ணும் ஆகல. அதத்தானே எல்லாரும் சொல்றாங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆகல, இவ ஏன் அந்த புள்ளைய அடிச்சான் தானே கேக்குறாங்க. பாரு, ஏன் அம்மா அப்படி பாக்குற? உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ பண்ணிட்டு போ. சரி, தெரசா மேல கோவப்பட்டு அவ்வளவுக்கு அடிச்ச. இப்ப அதான பிரச்சனையா போயிருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க நேர்ல பாக்கல பாலா. ஏதோ நல்ல நேரம், கடவுள் புண்ணியத்துல இசைக்கு ஒண்ணும் ஆகல. அதத்தானே எல்லாரும் சொல்றாங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆகல, இவ ஏன் அந்த புள்ளைய அடிச்சான் தானே கேக்குறாங்க. பாரு, தெரசாவுக்கும் ஒன்னும் ஆகல. அது ஒரு நல்ல நேரம். ஏதாவது நடந்துருதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மாமா சொல்ற மாதிரி சரியான நேரத்துக்கு வரலனா என்ன ஆயிருக்கும்னே தெரியாதுக்கா. நீ தானே அவங்கள கம்பல் பண்ணி கீழே வர வச்ச. இப்போ நீயே பிரச்சனை ஆயிட்டல்ல. யாரும் எதுவும் ஒண்ணு சொல்ல முடியாம இருக்காங்க. ஹே, இமல தப்பு இருந்தா நானே ஒத்துப்பேன்டி. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அவளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு கோவம். இந்த மாதிரி நேரத்துல யாருக்கா என்ன சொல்ல முடியும்? அவ பொழைச்சதே மறுபிறப்பு. என்கிட்ட நீ பொறுப்பா தானே நடந்துக்கிற. ஆனா அவகிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிற? ஒரேடியா எல்லாரும் வித்யாவை மட்டும் குறை சொல்லாதீங்க. அவ இசைக்காக பதறி துடிச்சிட்டா. எல்லாரையும் அந்த தெரசா பொண்ணுதான் பதற வச்சிட்டா. அப்போ அவளை கண்டுக்காம இப்ப எல்லாரும் கொஞ்சிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போதைக்கு தேவையில்லாம அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி, இனிமே அவங்க வீட்டு விஷயத்தை அவங்க பாத்துப்பாங்க. சரியா? கூட்டா என்னன்னு போய் நிப்போம். ஹாய்னா ஹாய்னு சொல்லுவோம், அதோட நிப்போம். என்னப்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா உனக்கு? என்னால அப்படி இருக்க முடியாது பாலா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு இசையை பிடிக்கும். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அத்தை, எங்க போறீங்க? இருமா, வந்து சொல்றேன்.
அத்தை என்ன ஆச்சு அத்தை? எதுக்கு இதை எரிக்கிறீங்க? இனிமே இந்த புடவை வீட்ல இருக்க கூடாதுமா. இதனால சாக போறவளை காப்பாத்திட்டு இத வீட்ல வச்சிருந்தா திரும்ப இத அவங்கள வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இத பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நாம ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்க தோணும். அதனால இந்த மாதிரி புடவையோ கயிறையோ எரிச்சிடணும். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்துட்டோம். நம்மள பிடிச்ச பீடையெல்லாம் இதோட போகட்டும். இசை, நீ வா போல. அப்பாங்களுக்கு 2 days லீவ் வருதுப்பா. அப்பவும் ரெசார்ட் போன மாதிரி எங்கேயாவது போலாமா? அப்பாவுக்கு லீவ் இல்லையே செல்லம். நீ லீவ் போடுப்பா. மேக அம்மாவையும் லீவ் போட சொல்லலாம். நித்யா சித்தியும் கூட வருவாங்க. ஜாலியா இருக்கும்பா. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். ஓகே சொல்லுங்க அங்கிள். சரி, அம்மா கிட்ட கேட்டுட்டு பிளான் பண்றேன். ஓகேவா? ஓகேப்பா. தேங்க்ஸ்ப்பா. சுந்தர், உங்க தாத்தா கூப்பிடுறாரு. குடுப்பா. போனு குடுப்பா, நான் பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்ட், நான் சுந்தர் பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்டு நீங்களா? ஃப்ரெண்ட், நானும் மேகா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்பா டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்க சென்னை எப்போ வருவீங்க? புது வீட்டுக்கு வரவே இல்ல. நான் சென்னைக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க வரேன்னு சொல்லத்தான் இப்ப போன் பண்ணேன். நிஜமாவா? ஆமா ஃப்ரெண்டு. உங்க புது வீட்டோட அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே அப்பாவை எனக்கு ஷேர் பண்ண சொல்லுப்பா. நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நேரா ஸ்கூலுக்கு வந்துருங்க. ஸ்கூல் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா ஃப்ரெண்டு? நான் டெல்லியில இருக்கேன். நாளைக்கு தான் சென்னைக்கு வரேன். நாளைக்கா? போங்க ஃப்ரெண்ட், இப்பவே வாங்க. என்னால முடியாதுடா. சுந்தர், நாளைக்கு தான் ஃளைட். உடனே வாங்கினா எப்படி வருவாங்க? மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. நீங்க, இசை, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல மாப்ள. நான் நாளைக்கு கிளம்பி சென்னைக்கு வரேன். அத சொல்லத்தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வாங்க மாமா, நான் ஏர்போர்ட் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வேணாம் மாப்ள. எனக்கு டிக்கெட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் வரேன். இசை வீட்ல தான் இருக்க மாமா, நீங்க பேசலாம். அதான் நேர்ல நானே வரேன். இல்ல, நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரிங்க மாமா. ஓகே, ஜாக்கிரதையா வாங்க. ஓகே, வச்சிட்டோமா? சரி மாப்ள, வச்சிடுறேன். அப்பா ஃப்ரெண்ட் என்னப்பா சொன்னாரு? நாளைக்கு தான் வராராம். அம்மா கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்போ ஒரு ஐடியா. என்ன? என் ஃப்ரெண்ட் வருது, அம்மா கிட்ட சொல்ல வேணாம். சர்ப்ரைஸா இருக்கட்டும். வேணாண்டா, சொல்லிடலாம். அம்மா சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அப்பா சொல்ல வேண்டாம்ப்பா. டக்குன்னு ஃப்ரெண்டு வந்து நின்றா அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, ஓகே, சொல்ல வேண்டாம். அம்மாவை கண்டுபிடிச்சுக்கிட்டோம். தேங்க்ஸ்ப்பா. மேகா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு வர்றாரு. அவரை உனக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். ஓகே சுந்தர். என் ஃப்ரெண்டு சூப்பரா இருப்பாரு. நல்லா விளையாடுவாரு. ஜாலியா இருக்கும். ஐ ஜாலி. பார்த்து போங்கண்ணா. அப்பா ஈவினிங் சீக்கிரம் வந்துருப்பா. ஓகேவா? வந்துடுறேன்டா. சரி, பாய். 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 ஆகாஷ், கிளாஸ்ல மிஸ் சொல்லி கொடுக்கறத டீப்பா வாட்ச் பண்ணணும். வர எக்ஸாம்லயாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஓகே மம்மி.
அதோ போறான் பாருங்க சுந்தர். அவன்தான் எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். அவனாலதான் நான் செகண்ட் ரேங்க் எடுக்கிறேன். அதனால அப்பா என்ன அடிக்கிறாரு. அதோ ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு போறானே அவன. ஆமா, அவ பேரு மேகா. உன் லஞ்ச் பேக் அம்மா கிட்ட கொடு. எதுக்கு மம்மி? கொடு சொல்றேன். அம்மா வந்து உனக்கு ஊட்டி விடுறேன். பிரேக் விட்டதும் சுந்தர் சாப்பிடுற இடத்துல போய் நீ உட்காந்துக்கோ, சரியா? வேண்டாம் மம்மி, சுந்தர கண்டாலே எனக்கு பிடிக்காது. மம்மி சொல்றது நீ கேளு கண்ணா. அப்பதான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். அப்பா கிட்டயும் அடி வாங்காம தப்பிக்க முடியும். நிஜமாவா மம்மி? ஆமா செல்லம், என் குழந்தை ஜெயிக்கணும். அதுக்காக மம்மி என்ன வேணாலும் செய்வேன். கவனமா போகணும், சரியா? ஓகே மம்மி. பாய் பாய் பாய். பாத்து போ.